யாரெல்லாம் பஸ்காவை ஆசரித்தார்களோ அத்தனை குடும்பங்களும் மீட்டெடுக்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு நேராய் நடத்தப்பட்டது. இந்த நாள் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிற நாள். இந்த நாள் உன் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகளை கர்த்தர் முறிக்கிற நாள். ஏனென்றால் அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம் கல்வாரியிலே நமக்காக அந்த கேடு அடைந்தவராய் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக வெளிப்பட போகிறது. எல்லாரும் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி இருதயங்கள் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படட்டும். திகமா ஷகலர தினரபலது ரகசியாத்தினரோ ஹல்லேலூயா 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 ரிகா பாபா ஷகலரனரன ஹல்லேலூயா 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 Jesus Rikavava Shanturadana Gasiatanara Hallelujah 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 தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானி எந்தன் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே இனுள்ளம் உடையுதப்பா. சத்தம் உயர்த்தி சொல்வோமா? அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன் கண்ணீர் வடிக்கின்றேன் காயங்கள் பார்க்கின்றேன் கண்ணீர் வடிக்கின்றேன் தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே இனுள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே இனுள்ளம் உடையுதப்பா. எல்லாரும் சத்த உயர்த்தி அன்பே கல்வாரி அன்பே உங்க சத்த உயரட்டும் தேவனுக்கு நேராக. பரிசுத்தரே ஆமென் பரிசுத்தரே எங்கள் அன்பே ஆமென் எங்கள் ஆத்துமனே சிறு சத்தமாய் அன்பே அல்லேலூயா கல்வாரி பாதத்துல வந்து விழுகிறோம் ஆண்டவரே. ஆமென் கல்வாரியில வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தத்திற்குள்ளாய் நாங்கள் வந்து விழுகிறோம் ஆண்டவரே.
அல்லேலூயா. அந்த குற்றமற்ற வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம், பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம், பரிசுத்தமான என் ராஜாவுடைய ரத்தம் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில், குடும்பத்திலே, பிள்ளைகள் மேலே, வீட்டிலே ஆமென் விழட்டும் ஆண்டவரே. வீட்டின் நிலைக்கால்களிலே பரிசுத்த ரத்தம் விழட்டும். பிள்ளைகளுடைய உச்சம் தலையில் ஆண்டவருடைய ரத்தம் இறங்கட்டும். ஆமென். உங்க புருஷனாரிக்காக ஜெபிங்க. ஆமென். என் கணவனார் மேல கர்த்தருடைய ரத்தம் உச்சம் தலையில விழட்டும். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு தந்த ஒவ்வொன்றின் மேல, ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் மேல ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ரகமா ஸ்ரீகலத்தனரரா ஓ ரிகவல் பிரௌடவரத்துனேத ரகசியாத்தினரோ ரிகபல ஸ்ரீகலத்தரம். எங்கள் அன்பு, அன்பு கல்வாரி, அன்பு கல்வாரியே. ஆம் ரிகமன் பிரௌடபல ரகசியாத்திரிபலத ரகசியா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பலமாய் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியால் நன்றி. பலமாய் ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எல்லா தடைகளும் உடைந்து கொண்டிருக்கிறது. சத்துருவின் கிரியைகள் அழிகிறது. பிசாசின் வல்லமைகள் தெரிப்புண்டு போகிறது. மந்திரவாதங்கள், எதிர் வல்லமைகள், ஆமென், விழுந்து போன தூதருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிகிறது. ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க, ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். ஓ ரிபல ஷகலரனரா. பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்படுவார்களாக. என் தேவன் விரும்புகிற பரிசுத்தம், என் தகப்பன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்திலும், நரம்புகளில், எலும்புகளில், இரத்த நாளங்களில் கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி அவருடைய ரத்தம் முற்றும் முடிய நம்மை மூடட்டும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு பார்க்கும்போது, சத்துரு பார்க்கும்போது ஆண்டவருடைய ரத்தம் மட்டுமே நம் மீது அடையாளமா இருக்கணும். பலவீன கட்டுகள் உடையும்படியாய் முழுவதுமாக ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சத்துருவின் கிரியைகள் அழியும்படியாக உங்க ரத்தம் முழுவதுமாக எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமென், ஆமென். குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மந்திரவாதங்கள், பிள்ளி சூனியங்கள் அழிந்து நிர்மூலமாகும்படியாக இயேசுவின் ரத்தம் மாத்திரம் முழுவதுமாக எங்களை ஆளுகை செய்யட்டும். வியாதிகள் மறையத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சாபத்தின் கிரியைகள் அழியத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சத்துருவின் தலை நசுக்கப்படத்தக்கதாக பிதாவாகிய தெய்வமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். ரிபாலா ஷகரதனரா. எல்லா தடைகள் உடைகிறது சகோதரி. ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி விடுதலையாய் ஜெபிக்க துவங்குங்க. ரிகமலா ஷகலரா. இது நீ பெற்றுக்கொள்ளுகிற காலம். இது சந்தோஷமாய் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை சுதந்திரிக்கிற நாட்கள். ரிகபலா தரவனஷே ரிகபரபலப சந்தல் பிரௌடபலகசியாத்தனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, தடைகளை உடைத்து போடுகிறவரே, ஓ ரக்கபர சந்தர் பிரௌடபலகசியாத்தனரி ஹம்தல் பிரௌடாரதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுல நாம் இவ்வனமாக வாசிக்கிறோம். பெரிய கப்பல் ஒரு சிறிய சுக்கானாலே திருப்பப்படுகிறது, திருப்பப்படுகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதே போல உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், ஆண்டவருடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆமென், உங்கள் வாழ்க்கையின் திசைகள் திருப்பப்படுகிறது.
பிரச்சனையின் திசைகள் திருப்பப்படுகிறது, பிரச்சனையின் வழித்தடங்கள் எல்லாம் திருப்பப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்ற முடியாத சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிறது உங்க ஜெபம், உங்களோட இருக்கிற ஆவியானவர். ஆமென். இந்த நாட்களிலே யாரெல்லாம் என் வாழ்க்கையில மாற்ற முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. மாற்ற முடியாத சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மாறணும்னு விரும்புகிறவங்க சத்த உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற முடியாத வியாதியா இருக்கட்டும், மாற முடியாத போராட்டமா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், மந்திரவாதமா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், சமாதான குலைச்சலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். உங்கள் வாழ்க்கையின் போராட்டம் பிரச்சனை ஆவியானவரால் உன் ஜெபத்தை கொண்டு அது திருப்பப்படும். ஆமென், ஆமென். ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து உங்களை ஜெபிக்க வைக்க உங்கள் ஜெபம் என்கிற ஆயுதம் எப்படிப்பட்ட பெரிய கப்பலையும் திசை திருப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இருதயம் தேவனுக்குள்ளாய் பலன் கொள்ளட்டும். கர்த்தருக்குள்ள உங்கள் ஜெபம் ஒரு விசை கூட திடப்படணும். எவ்வளவு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்த முடியுமா, எவ்வளவு அப்பாவுடைய கரத்தில் உங்களை சமர்ப்பிக்க முடியுமா, ஆமென், அந்த சுக்கான கரத்தில் எடுக்க போகிறோம். வாழ்க்கையின் திசைகளை திருப்புகிற அந்த சுக்கானாகிய ஜெபத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் கரையில் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு வேதத்தை தியானிக்கும் போது ஒரு அழகான ஒரு வார்த்தை என் இருதயத்தை நான் கண்டுபிடித்தேன். அப்படின்னா அபிஷேகம் என்றால் என்ன, அபிஷேகம்னா என்ன அப்படின்னு அது ஒரே ஒரு வரியில் அது எழுதப்பட்டு இருக்கிறது. அழியாத நித்திய ஜீவனின் வல்லமை அபிஷேகம். அல்லேலூயா. அழியாத நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வல்லமை அபிஷேகம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளணும். எந்த நாள் எந்த காலம் வந்தாலும் அபிஷேகம் அழியாது. நித்திய ஜீவனின் வல்லமை அழியாது. ஆமென். நித்தியமாய் தேவனோடு நாம் வாழப்போகிற அந்த வாழ்க்கையின் வல்லமை, அவர் நித்தியமாய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் வல்லமை, அதை கர்த்தர் அபிஷேகமாய் பூமியில ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பெரிய கப்பல்களை திருப்புகிற சுக்கான் உங்க கையில இருக்கு. நம்ம ஜெபிக்க போற ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்று வேதம் உங்களை குறித்து தான் எழுதி இருக்கிறது. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் நியாயம் தீர்க்கிற அன்றைக்கு அகில உலகத்தையும் அவருக்கு முன்பதாக நிறுத்தி உங்களை அழைத்து உங்களை குறித்து கிறிஸ்து சாட்சி சொல்லணும். ஆமென். என் மகன் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலோ சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தாள் என்று. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் என்ன பார்த்து அப்படி சொல்லுவார்னு நம்புகிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் அதை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை கையில் எடுத்து, வசனத்தை கையில் எடுத்து, பெரிய பெரிய பிரச்சனைகளை கப்பல்களை திருப்ப போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிட்டு, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை திரும்பவும் நீதியின் ஆயுதமா உங்க கரத்துல தருகிறான்ப்பா. உங்க கையில இருக்கிற வல்லமையான போர் ஆயுதமா என்ன ஒப்பு கொடுக்கிற. என்னை கொண்டு பயன்படுத்துகிறவர் நீராண்டவரே, என்னை கூர்மையான அம்பாக்குகிறவர் நீராண்டவரே. ஆமை. சத்துருக்களின் இருதயத்தை பிளக்கும்படியாக என்னை யுத்தத்திலே பழக்குவித்து கொண்டிருக்கிறவர் நீராண்டவரே. ஆமே, ஆமே. உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்லி என்னை நாளுக்கு நாள் கூர்மையாக்குகிறவரும் அதிகாரப்படுத்துகிறவரும் பலப்படுத்துகிறவரும் நீராண்டவரே, நீராண்டவரே. உங்க கையில என்ன தருகிறப்பா, உங்க வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே.
ஆண்டவரே. ரிகபஷகலதரனா, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என்னை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கர்த்தரவர். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என்னை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறவர். பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடும்படி என்னை பலவானாய் நிறுத்துகிறவர். ஆமென். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனுள்ளவராய் என்னை மாற்றுகிறவர் அவரே. ரிகபல சந்தரபலகசியாத்தனரோ. எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆமென். ஆண்டவருக்கு சாவுடைய சமூகத்தில் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கண்ணுக்கு முன்பதாக நிற்கிறாரு. ஆமென். சகோதர சகோதரி, நீ கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற பாத்திரம் மறந்து போகாத. நீ தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு நபர். அல்லேலூயா. நீ மனுஷனுக்கு முன்பதாக அல்ல, நீ பிசாசுக்கு முன்பதாக அல்ல நிற்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நீ கண்களை மூடியாச்சுன்னா உங்க இருதயத்துக்கு தெரியணும் என் முன்பதாக என் ஆண்டவர் இருக்கிறார் என்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரிபாலா ஷகரதனரா. ஜெபிங்க ஜெபிங்க, அப்படியே இடம் கொடுத்து ஜெபிக்க துவங்குங்க. இதே இடத்துல ஒரு 12 வயதான சிறு குழந்தை, ஒரு பிள்ளை ஜெபிக்க துவங்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறா. ஆண்டவர் என் முன்னாடி நிற்கிறாரு, வெண் வஸ்திரம் தரித்து உயரமா, அவருடைய கை ரொம்ப பெருசா இருக்கு, என்ன தொடுறாரு, என்ன ஆண்டவர் தொடுறாரு, எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு இதை சொல்ல முடியலன்னு அந்த குழந்தை அழுது அழுது அவளுடைய சாட்சியை சொல்லுகிறா. ஆமென் ஆமென். கர்த்தர் எப்போதும் உனக்கு முன்பாக நிற்கிறார் சகோதரி, கர்த்தர் எப்போதும் உனக்கு முன்பாக நிற்கிறாரு. உன் விசுவாசம் இன்றைக்கு பலப்படட்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில இன்றைக்கு நீ பலன் கொள்ளும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ரீகபலா சந்தல ரிகபலபா. அவன் நீர் என் முன்பதாக நிற்கிறீர் ஆண்டவரே. உங்க கையில என் ஆவி ஆத்துமா சரீரத்தை தருகிறாப்பா. உங்க இரத்தத்தினால் என்னை மூடிக்கொண்டிருக்கிறீர். என் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை என் ஆவி ஆத்துமா சரீரம், சிந்தை மண்டலங்கள், நாவு, செவி, இருதயம், கைகள், கால்கள், நரம்பு மண்டலங்கள், எலும்பு மண்டலங்கள், ஒவ்வொரு அவயங்கள், இரத்த மண்டலங்கள் எல்லாவற்றையும் உங்க இரத்தம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறதப்பா. உங்க கல்வாரி பாதத்தில் நான் நிற்கிறேன். கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. விட்டு கொடுத்து பார், அந்த வல்லமையை உணர துவங்குவாய். ஒப்பு கொடுத்து பாருங்க, அந்த தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறத பார்ப்பீங்க. இரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் வல்லமை, ஆமை சத்துருக்களை வெட்டி வீழ்த்துகிற தேவ வல்லமை, உன்னை அபிஷேகம் பண்ணுகிற வல்லமை, அந்த ஹாரங்களை சுட்டரித்து ஆமே உங்களை விடுவிக்கிற தேவனுடைய மெய்யான வல்லமை இப்போதே ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். இப்போதே ஒவ்வொருவரையும் சந்திக்கிறபடியா ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஒவ்வொருவரும் கூர்மையான ஆயுதங்கள் ஆக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் உடையட்டும், பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், சிறை பிடிக்க துடிக்கிற அந்த காரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக விடுவிக்கப்படட்டும். சத்தத்தை கேட்க கேட்க, ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவர் பலமாய் நிழலிடுவீராக. ஒவ்வொரு இருதயங்களிலே, கைகளிலே, கால்களிலே தேவ மகிமை, தேவ வல்லமை, ஆவியானவர் உமது கட்டுப்பாட்டுக்குள்ளாய் நடத்த துவங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் நடத்த துவங்குவீராக. Ribala shekara tinabal proudabaladura. Hallelujah, 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 hallelujah. Ribala da bala shekara balarara. Rikabara balabo shandala diragadaga siyatunero. Rigam tal proudabala sheke balagattandara dinara baladera. Rikabara balabo she. Ratchas kaidaga regadano. Rikamano rattal proudabala siyatini ribara balashe.
Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அற்புதங்களை வெளிப்பட பண்ணுகிறார். ஹalleluya. எங்கெல்லாம் சுத்திகரிப்பு நடக்குதோ அங்கெல்லாம் அவருடைய கிரியை அளவில்லாமல் வெளிப்படும். எங்கெல்லாம் ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும். ஆமென், ஆமென். சுத்திகரிக்க அவர் அங்கே அசைவாட துவங்குகிறார். ஆமென். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் உங்கள் நடுவிலே செய்யும் அற்புதங்களை காண்பீர்கள். ரீகா பாபா ஷகலரனரா. ஹalleluya, 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 ஹalleluya. உன் பாளையத்தை பரிசுத்தப்படுத்து, உன் பாளையத்திற்குள்ள நான் உலாவுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, உங்க வீடு, உங்க குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். ஹalleluya. பரிசுத்தம் வெளிப்படும் போது அசுத்தத்திற்கு இடமில்ல. இனிமேல் பாவம் நிற்க முடியாது, சாபங்கள் நிற்க முடியாது, தலைமுறை பாவங்கள், மந்திரவாதங்கள், அசுத்த கிரியைகள் எதுவும் வாதாட முடியாது. பரிசுத்தர் வெளிப்படுகிறார், பரிசுத்தர் வெளிப்படுகிறார். ஆவி ஆத்துமா சரீரங்களிலே பரிசுத்தம் வெளிப்படட்டும். குடும்பங்களிலே ஆவியானுடைய பரிசுத்தம் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தம். ஆமென், 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 ஆமென். ரிபாலா ஷிகபாபர துரபலபரபலப சந்தராதி ரகசியாத்தரபலதரா. ஹalleluya, 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 ஹalleluya. ரிகபாபலரதரப ஷிகரதனரடர. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, நான் ஜெபத்தை நிறுத்தினாலும் நீங்க நிறுத்தக்கூடாது. ஆவியானவர் அக்கினியா உங்களை பற்றி எரிய பண்ணி உங்களை அடுத்த கட்டம்னு ஆவியானவருடைய ஆழத்துக்குள்ள உங்களை கொண்டு சென்று கொண்டே இருக்கணும். கணுக்கால் அளவு அல்ல, ஏதோ எப்பவும் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. உங்கள் ஜெபத்தில் ஒரு வித்தியாசம். ஆமென். அடுத்த கட்டத்துக்கு நேராய், ஆமென், புதிய கிருபைகளோடு, புது தரிசனங்களோடு, புதிய வார்த்தைகளோடு, ஆவியானுடைய பலத்த வல்லமை இன்னும் இன்னும் அதிகமாய் நம்முடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலே வெளிப்பட உங்கள் ஜெபத்தின் ஆழத்திற்குள்ளாய், ஆமென், பரிசுத்த ஆவியானுடைய ஆழத்துக்குள்ளாய் போயிட்டே இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. அவர் இப்போ பரிசுத்தப்படுத்த துவங்கிட்டார். எத்தனை பேர் நான் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டேன்னு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். கர்த்தர் விரும்புகிற தேவ மகிமை நிரப்பப்படுகிறது. தடைகள் உடையட்டும் ஆண்டவரே, தடைகள் உடையட்டும். எல்லா அசுத்தங்களும் வெளியேறி கொண்டிருக்கிறபடியே நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா அந்த ஆரங்களும் அழிக்கப்படுகிறபடியே நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சத்துரு போட்ட திட்டங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறபடியே நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ரீபாலா ஷிகாரா தினரபலதரா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை. கர்த்தருடைய ஆணி வாய்ந்த கரத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். கல்வாரி இரத்தத்தின் வல்லமை பலமா எங்கள் மீது நிழலிடுகிறபடியா. ரீபாலா ஷிகாபாபா ரத்துரபலப சந்துராதரா. ஹalleluya, 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 ஹalleluya. Raka mama sheka da ra la de re se ke bala ribala te re ke mauda tan praudara de rebala varatura bala rikabara bala shabala varadara. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. ஆவியா இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய ஆவியா
இருக்கிற கர்த்தரால் மகிமேல் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுகிற அனுபவம். ரிகா பாலா ஷகர தலரனா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அபிஷேகத்தின் ஆழத்திற்குள்ளாய் எடுத்து செல்லப்படுவார்களாக. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அடுத்த கட்டத்திற்கு நேராய் ஆவியானவருடைய ஆழத்திற்குள்ளாய், இதுவரை ஜெபித்த ஜெபம் அல்ல, ஒரு புதிய அனுபவம். இதுவரை போராடின போராட்டங்கள் அல்ல. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபத்திலே ஆமென் வேகத்தோடு போராடும்படியாக, ஜெபத்திலே அதிகாரத்தோடு போராடும்படியாக, ஜெபத்திலே வல்லமையாய் போராடும்படியாக, இன்னும் பலப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம், இன்னும் அதிகாரப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Rabalada ramala shakaratanara. Amen, amen, hallelujah, hallelujah, amen. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் தம்மை சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்தார். சர்வாங்க தகன பலி அப்படின்னா மோசேக்கு கர்த்தர் ஆமென் ஆமென் பலி செலுத்தும்படியாய் கற்றுக் கொடுத்திருப்பாரு. சர்வாங்க தகன பலி அப்படின்னா ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அதோடைய தசைய, அதோடைய சதைய முழுவதுமாக கிழித்து அதை துண்டம் துண்டமாக்கி ஒவ்வொரு அவயமாய் தனித்தனியாய் தனித்தனியாய் ஆமே சர்வ அங்கத்தையும் தகனித்து பலிபீடத்தில் அப்படி ஒப்பு கொடுக்கிறது சர்வாங்க தகன பலி. ஆமே முன்பதாக ஆடு மாடோடைய இரத்தத்தை கொண்டு மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி உண்டென்று சொல்லி இரத்த சிந்துதல் உண்டாயிருந்தது. ஆனால் அந்த பலி பூரணம் ஆகாததினாலே ஆமென் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி கொடுத்து அந்த பலிகளை எல்லாம் பூரணமாக்குகிற பரிசுத்த பலியாய் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய சர்வ அங்கத்தையும் ஒப்பு கொடுக்கிறார். அங்கே அந்த மாட்டோடைய சதை எப்படி கிழிக்கப்பட்டதோ, உச்சம் தலையிலிருந்து முழு பகுதியும் சதை கிழிக்கப்பட்டது போல இங்கும் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் கல்வாரியில் ஆமை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால்வரை அந்த தசை முழுவதும் கிழிக்கப்பட்டது. அந்த தசை முழுவதும் கிழிக்கப்பட்டது. ஆமென். அந்த மிருகத்தினுடைய அவயம் ஒன்று ஒன்றாய் தகனித்து வைக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் அவயம், அவருடைய இருதயம், அவருடைய விழா எலும்பு, அவருடைய நுரையீரல், அவருடைய கைகள் கால்கள், அவருடைய மூளை பகுதி, கண்கள், அவருடைய செவி எல்லாம் ஒவ்வொரு அவயமும் பிக்கப்பட்டது, தகனிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தில் அடிபடாத காயம் படாத ஒரு இடம் இல்லவே இல்லை. முழுவதுமாக சர்வாங்க தகன பலியாய். ஏன்னா அப்படி கொடுத்தாதானே நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பலி பூரணமாக்கப்படும். அந்த பலி சரியில்லை. அந்த பலிக்கு நல்ல ஒரு நிரந்தரமான பலி இல்லை. அப்படிங்கிறதுக்காக அவர் நிரந்தரமாக்கும்படி, மனுஷனுடைய பாவங்களுக்கு முடிவுண்டாக்கும்படி, மனுஷனுடைய பாவம் நிரந்தரமாய் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிரந்தர பலியாய், பூரண பலியாய் தம்மை சர்வாங்க தகன பலியை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, அதே போல உங்களை, உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை சர்வாங்க பலியாய் அவருடைய கரத்துல கொடுக்கணும். ஆமே. அவர் இதை செய்ததற்கு ஈடு இணையாக நான் அவருக்கு என்னத்தை கொடுப்பேன்? எதை கொடுக்க முடியும்? ஆமே. என்னை தருகிறான்ப்பா, என்னை தருகிற ஆண்டவரே. அதுவும் ஆண்டவர் வெறுமையாய் சாதாரணமாய் அல்ல உங்களை கேட்பது. உன்னை நான் நீதியின் ஆயுதமாக என் கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறேன். சர்வாங்க தகன பலியாய் உன்னை என் கையில் தான்னு கர்த்தர் கேட்குறா.
ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை நீங்க திறந்து ஆண்டவருக்கு இடம் கொடுத்து, ஹல்லேலூயா, ஆவி, ஆத்துமா, சரீரம், ஒவ்வொரு அவயங்களையும் ஆமென் ஆமென் அவருடைய கரத்திலே சமர்ப்பித்து, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் போதுமானவர், என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, என்ன உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஒப்பு கொடுக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை ஜீவ பலியாக சமர்ப்பிக்கிறேன், என்னை பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ரிகாபா ஷிகாதரபல் பிரௌடபல ரகசியாத்தனரோ ரிகால ஷேகே ரேமன ஹம்தல் பிரௌடபல துராத ரகசியா. சிலுவையில ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு முழு உலகமும் ரட்சிப்பை அடைந்தது போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு கர்த்தர் உங்க குடும்பங்களை ரட்சித்து மீட்டெடுக்கும்படி திட்டங்களை வைத்திருக்கிறார். ஓ கர்த்தர் உன்னை தமது நீதியின் ஆயுதமாய், பரிசுத்த ஆயுதமாய், ஆமென், உங்க சிந்தைகள், உங்க நாவு, உங்க இருதயம், உங்க கைகள் ஒவ்வொன்றையும் அவர் நீதியின் ஆயுதமாய் கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கரங்களை தட்டி ஜெபிக்க துவங்குவோம். இனி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் இன்றைக்கு எப்படி கொண்டு செல்லுகிறாரோ அப்படி விட்டு கொடுங்க. இன்றைக்கு அநேகர் அபிஷேகிக்கப்படுவீர்கள், இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்குள்ளாய் புதுப்பிக்கப்படுவீர்கள். ஒரு புதிய அனுபவம், ஒரு உன்னத அனுபவம், இதுவரை பெற்றிராத புதிய அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிறது நிச்சயம். பரலோக ராஜ்யத்தின் அழியாத நித்திய ஜீவனின் வல்லமை அபிஷேகமாய் நம் மீது ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவராலே ஆவியானவராலே சகலமும் ஆகிறது, சகலமும் ஆகிறது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் காயங்களை கட்ட துவங்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அசைவாட துவங்குகிறார். தடைகள் உடைகிறது, சத்துருவின் வல்லமைகள் அழிகிறது, போர் ஆயுதங்கள் சுட்டரிக்கப்படுகிறது, பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகிறது. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், கர்த்தருக்குள் நீதியின் ஆயுதமா ஒன்ன ஒப்புக்கொடு, கர்த்தருக்குள் வல்லமையான போர் ஆயுதமா ஒன்ன ஒப்புக்கொடு. வெண்கல வில்லும் வளையும்படி உன் புயங்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறார். ரிகபரபலபோ சந்தலபரஹசியாத்தனரபரதரா ரிகே மலதோரே பலபரபலபோ ஷபலபரத்துரபலபரபரவா ரிகபரபலபோ சுட்டரிப்பின் ஆவியானவரே, சுத்திகரிக்கிற ஆவியானவரே, பரிசுத்தமாக்குகிற ஆவியானவரே, உம்மை போல் எங்களை மாற்றுகிறவரே, உம்மை போல் எங்களை மாற்றுகிறவரே, உம்முடைய சாயலால் எங்களை திருப்தியாக்குகிறவரே, உம்முடைய சாயலால் எங்களை மாற்றுகிறவரே, உம்முடைய மகிமையினால் எங்களை நிறைத்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய மகிமையினால் எங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய மகிமையினால் எங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறீர். உம்மை போல் எங்களை மாற்றுகிறீர், உம்மை போல் எங்களை மாற்றுகிறீர், உம்முடைய மகிமை எங்களில் வெளிப்படுகிறது. ரிபாலா ஷெகபாபரதரபலரா ஆரிகபரபலதரசகேரதரபௌரியா ரகமல ஷகரதலரலரா ரிகபரபரபரபலப ஷபலபரத்துரபலபரவா ரிகே மலதரபலரலரலரா ரிகபரபரபலபஷே. Yes yes glory, yes glory, yes glory, yes glory. ரிகமம ஷகபபரத்துரபபலா ரிகபரபரபரபலபஷே ரிலேதேலே கேரமலதரனா ரிகபரபரபலப ஷபலபரதரா. பாத்திரங்கள் கழுவப்படுகிறது, கர்த்தர் அபிஷேகிப்பதற்கு ஆயத்தமாக பாத்திரங்கள் கழுவப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். அழுக்குகளை முற்றிலுமாய் நீக்கி அவர் கழுவ துவங்குகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜென்ம குணங்கள், ஆமென், பழைய குணங்கள், பழைய குணாதிசயங்கள் எல்லாம் பிடுங்கி எறியப்படுகிறது. கர்த்தர் தம்மை போல மாற்றுகிறார், அன்பினால் அலங்கரிக்கிறார், பொறுமையினாலே
ஆவியின் கனிகளினாலே, தாழ்மையினாலும் சந்தோஷத்தினாலும் விசுவாசத்தினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அலங்கரிக்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ என்னுடையவள், இனி என்னுடையவள், இனி உன்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்ப்பார்கள்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு பேசுகிறவர்கள் என்னோடு பேசுவார்கள். ஆமே, உன் வார்த்தைகளோ, உன்னுடைய சிந்தைகளோ, உன்னுடைய செயல்களோ தேவனை மாத்திரம் வெளிப்படுத்தும். தேவனை மாத்திரம் வெளிப்படுத்தும். கர்த்தர் தம்மை போல் உன்னை மாற்ற திட்டமுள்ளவரா, இதனாலே பரிசுத்தமாக்குகிறார். ரிபல ஷகல தரபலரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பூமிக்குரியவன் அல்ல, உலகத்திற்குரியவன் அல்ல. எல்லா மனுஷரை போல நீ இந்த பூமியில நடக்க வேண்டிய பாத்திரம் அல்ல. வேறு மனுஷன் கர்த்தருடைய சாயல், கர்த்தரை வெளிப்படுத்துகிற பாத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகளை பூமியில அறிவிக்கிற பாத்திரம். கிருபைகள் பகிரப்படுகிறது. கிருபைகளை கட்டளையிடுகிறா. உன்னை கரைபடுத்தி கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. உன்னை குற்றம் சாட்டி கொண்டிருந்த அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. கர்த்தர் தமது இரத்தத்தினால் உன்னை மறுரூபமாக்குகிறார். கர்த்தர் தமது இரத்தத்தினாலே திரும்பவும் தமக்குள்ளாய் பெற்றெடுக்கிறார். தமது இரத்தத்தினாலே திரும்பவும் தமக்குள்ளாய் அவர் உன்னை பிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒரு புது மனுஷியாய், ஒரு புது மனுஷனாய் கல்வாரியிலே சிலுவையிலே திரும்பவும் புது மனுஷியாய் பிறக்கப்படுகிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்பதாக வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இதுக்கு முன்பதாக பேசின வார்த்தைகள் அல்ல. உன் பேச்சிலோ, உன் நடக்கையிலோ, உன் செயல்களிலோ ஒரு புதிய மனுஷன் என்பதை, ஒரு புதிய மனுஷி என்கிறதை நிரூபிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கி அவரை போல் வணைகிறார். அவரை போல் வணைகிறார். அவரை போல் வணைகிறார். அவரை போல் வணைகிறார். புது சிருஷ்டியாக்கப்படுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. உங்க சுவாபங்கள் புதிதாக்கப்படுகிறது. உங்க பேச்சு புதிதாக்கப்படுகிறது. உங்க சிந்தைகள் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தர் தம்மை போல நிலை நிறுத்தும்படியா புதிதாக்குகிறார். ரிபல ஷேகர திரபலபரபலபா. பரிசுத்த ஆவியானவர் அசை வாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அசை வாடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அசை வாடுகிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியின் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாட எல்லாம் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டது. இதோ அவர் உன்னை சிருஷ்டிக்கிறார். இதோ அவர் உருவாக்குகிறார். அவர் உன்னை புதிதாய் நிலைநிறுத்துகிறார். ரிபல ஷக்கரபல துரிபலவுடா ரிகபரபரபலப ஷபரபரப ரிகபரபரப சிரிபரபரபர சிரபரபலப ரிபரபரபரபலப ஷபரபரபரப. கர்த்தருடைய ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறவர். கர்த்தருடைய ஆவியானவர் புதிதாக்குகிறவர். ரிகல ரஷகர. ஜெபிக்க ஜெபிக்க, இங்க ஜெபிக்க ஜெபிக்க, உங்க வீட்டுல யார மறுரூபம் ஆக்கணுமோ பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறா. நீ இடங்கொடு. உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கிறார். உன்னை கொண்டு உன் பிள்ளைகளை, கணவரை, தகப்பனாரை, குடும்பத்தை பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறார். மகிமை 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 மகிமை. உன்னில் இருந்து அந்த மகிமை வெளிப்படட்டும். உன்னில் இருந்து அந்த மறுரூபம் வெளிப்படட்டும். ரிகா பாபா ஷகரதல ரபர ஹம்தரபரப ஷியாரப. ஹalleluya 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 ஹalleluya. ரிபலபர திரபலபரபல ஹம்தரபலப ஷபலபரதுரா ரிகலேகே ரேதேனே கனரதலர ரிகபரபலப ஷம்தலதிரகசியா ரி ரச்சஸ் கைடக ரகதல் பிரௌடபலத்துனே ரிகமனா ஷந்தல ரியாதரபோ ரிகேலப் தம்தல் கேனமனகசியாத்தனரபரபலப. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அடுத்த கட்டத்திற்குள்ளாய் ஆவியானவர் கொண்டு சொல்லுகிறார். அடுத்த கட்டத்திற்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர்
இழுத்து செல்லுகிறார். ரீகாபாஷா உங்க வாழ்க்கையில உங்க ஜெபத்தில ஆமென் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை இன்றைக்கு கட்டளையிடுகிறார். ரிபாலா ஷகரதானா மாறுதல் உண்டாகிறது, மாறுதல் உண்டாகிறது. பெரிய கப்பல்களை திருப்புகிற சுக்கான் உன் கையில கொடுக்கப்படுகிறது. திருப்பு திருப்பு வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை திருப்புகிறார். உன்னை அபிஷேகித்து தமது சித்தத்தின்படி திருப்ப துவங்குகிறார். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, ரிகமல ஷிகபபர தலரனா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya hallelujah 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 hallelujah. வல்லமை, தேவ வல்லமை, கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை. ஆமென் ஆமென். தடைகளை உடைத்தெறிகிற சர்வ வல்லவருடைய மகிமை, அசுத்தங்களை நிர்மலமாக்குகிற பரிசுத்த வல்லமை, எல்லா அந்தகாரங்களும் சபிக்கப்பட்ட நுகத்தடிகளும் இன்றோடு வேரோடு பிடுங்கப்படுகிறபடிய ஸ்தோத்திரம். குடும்பங்களில் மறைந்து கிடக்கிற அந்தகாரங்கள், குடும்பங்களில் மறைந்து கிடக்கிற நுகத்தடிகள் எல்லாம் இன்னைக்கு வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறபடிய ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ ரிகா பாபா பஷபலதரனா ரிகவரவரவலபோ சம்தரதி ரகசியாத்தனரோ ரிகே மனத்திரபலபோ சம்தலாதி ரகசியாத்தனரோ. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. பாருங்க, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவி கடன் பட்டவளாய் புருஷன் இல்லாம தன் பிள்ளையோடு நிற்கிறான். எலிசா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது. அவ சொல்லுகிற ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை போட்டு இந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அதே போல ஆமென், எல்லா பாத்திரங்களையும் வாங்கி கதவை பூட்டி கொண்டு பாத்திரத்தை நிரப்ப துவங்குகிறா. ஆமென். எண்ணெய் அபிஷேகத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அடையாளம். ஆமென். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், தீர்க்க முடியாத கடனாக இருக்கட்டும், முதல்ல சொன்னது போல எந்த பெரிய பிரச்சனையும் திருப்ப அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தினாலே முடியும். அவர் உங்கள் கையில் தந்திருக்கிற ஜெபத்தினாலே முடியும். நீ எதை கட்டுவாயோ அது கட்டப்படும், நீ எதை கட்ட அவிழ்ப்பாயோ அது கட்ட அவிழ்க்கப்படும். ஆமே, திறவுகோலை கர்த்தரும் கரத்தில் தந்திருக்கிறாரு பூட்டும்படியாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். சத்துரு திறந்ததெல்லாம் பூட்டும்படியாக, சத்துரு அடைத்ததையெல்லாம் திறக்கும்படியாக கர்த்தர் திறவுகோலை உன் கையில் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை நீ வார்க்க வார்க்க ஊற்ற 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 உன் வீட்டில் யார் யார் வெறுமையாக இருக்கிறாங்களோ, உன் குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்படும். எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்படும். முதலாவது நீ உன் அற வீட்டை பூட்டிக்கொண்டு எண்ணெயினாலே நிரப்பப்படு, அபிஷேகத்தினாலே நிரப்பப்படு, ஆவியானவராலே நிரப்பப்படு. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். ஒரு உன்னத மகிமை, ஒரு உன்னத மகிமை. ரீ கபாலா சிகபலபரதுரபலவா. ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல ஆவியானுடைய உன்னத மகிமை, கேட்கிற ஒவ்வொருவர் மேலேயும் அபிஷேகத்தின் வல்லமை இரட்டிப்பாய் இப்போதே வந்து அமருகிறது. ரிபலபா ஷபல துரபலபா ரிகபலபா. அந்த ஹாரத்தின் சங்கிலிகள் தெரிப்புண்டு போகிறது. உன் குறைவுகள் எல்லாம் நீக்கி போடுகிறார். வீட்டிலே வெறுமையாய் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள், யார் யார் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறார்களோ எல்லாரையும் சந்திக்கும்படியாக அந்த அபிஷேகத்தின் எண்ணெய் உன் மீது ஊற்றப்படுகிறது. ஹalleluya hallelujah hallelujah
அபிஷேகத்தின் எண்ணெய் ஊற்றப்படுகிறது, அபிஷேகத்தின் எண்ணெய் ஊற்றப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவன் உன் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது. பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவன் உன் குடும்பத்தை ஆளுகை செய்கிறது. எந்த ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நிரம்பி நிரம்பி ஜெபிப்பார்களோ அவர்களை கொண்டு பரலோக ராஜ்யத்தின் நித்திய மகிமையை, நித்திய ஜீவனை கர்த்தர் குடும்பத்திலே கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். வீடுகளிலே கட்டளையிடுகிறார், சபைகளிலே கட்டளையிடுகிறார். நீ பார்க்கிற நபர்கள் கூட கர்த்தர் உன்னை கொண்டு தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ரிபாலா ஷிகபரபலதிரா ரிகபரபலவ ஷபலத்துரபலவரவ. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பலன் போதாது, இன்னும் உன்னத பலன் வேணும். கேளுங்க எல்லாரும். பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியத்தோடு ஜெபிக்க துவங்குங்க. எல்லா தடைகள் உடைகிறது. உன்னை தடை பண்ணி ஜெபிக்க விடாமல் பலவீனப்படுத்தி இருக்கிற பலவீனங்கள் இப்போது நெருப்புப்பட்ட நூல் போல தெறிப்புண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலதரபல ஷகரதரா. கைகள் கால்களில் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வேதனைகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல தெறிப்புண்டு போகும். ஆவியானவர் வந்து அமருகிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய், வல்லமையாய், அபிஷேகத்தின் எண்ணெயாய் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். ஆவியானவர் ரிபால அஷிகபாபா ரிபால துரபலபலபா ரிகபலபர துரபலபா. ஆவியானவருடைய உன்னத மகிமை, உன்னத மகிமை, உன்னத மகிமை, சர்வ வல்லவருடைய அபிஷேகத்தின் மகிமை கடுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக உன்னத மகிமை. ரிபாலா ஷேகாபாபா ரத்தரபலா ரிகபரபலபரபலபஷே ரிகேலே தேலேலேனா. கேளுங்க, கேளுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. போதாது, போதாது. இந்த அனுபவம் அல்ல, என்னை இன்னும் ஆவியின் ஆழத்திற்குள்ள இழுத்து செல்வீராக, அபிஷேகத்தின் ஆழத்திற்குள்ள கொண்டு செல்வீராக. ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் இழுத்து செல்லுகிற ஆவியின் ஆழங்களுக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வாங்க தகட பலியா என்னை அப்பா உமக்காக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ரிலதிரபல சந்தர திரபலபலமா ரிகபரபலவ சந்தல் கடாரகத்தியாத்து நிரிபரபா ரிகமனப்தலேதரகசியாத்தனரா ரிகே நேகமனனதலப ஷிகபபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியோ, உம் அன்பினால் இன்று அலங்கரியோ. எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியோ, உம் அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சொல் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு,
அன்பினால் இன்று அலங்கரியோ, உம் அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சத்தமாய் ஆட்கொண்டு ஆட்கொண்டு அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்வோமா எல்லாரும்? ஹalleluya ரலதரகம சந்தராதனரா. அனலாக்கு ஆட்கொண்டு எங்களை எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை சபையை நிரப்பட்டப்பா, 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 எங்களை நிரப்பட்டப்பா, உடைய மகிமை எங்களை நிரப்பட்டப்பா, நிரப்பட்டப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. ஹalleluya. ஓ ரபாலா ரஷகலாரா. ஆண்டவரே ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா, ஸ்தோத்திரா. பரிசுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரா. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. ஓ ரபாலா ரஷகலாரா. அக்கினியானவரே, 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 அக்கினினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே, நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற தெய்வமே, நாங்களுமை நன்றியோடுமை துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்து ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோடு இருக்கிற இடத்திலே உன்னதத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும், உன்னதத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும். அதே பரலோக மகிமை, அந்த மேல் வீட்டாரை நிரப்பின மகிமை, அதே மகிமை இந்த இடத்தை நிரப்புகிறது. இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்ம, சரத்தை ஓ நிரப்புகிறது, நிரப்புகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. ஓ ரபா லா ரா ஷகா லா ரா. ஆமென். விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்து. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓரி மலபலி மலபரா ஷகலா ரிபலபரா. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்காய் சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது, புது உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது. யாரெல்லாம் அந்த புது உடன்படிக்கை இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, பிதாவாகிய தேவனோடு கூட யாரெல்லாம் ஒரு புது உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க? ஆமென். அந்நியரோ, ஆமென், துரோகியுமாக இருந்த,
ஆமே நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் ஆமே பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு புது உடன்படிக்கை பண்ண வைத்திருக்கிறது. புது உடன்படிக்கை பண்ண வைத்திருக்கிறது. கரங்களை தட்டி புது உடன்படிக்கையின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், புது உடன்படிக்கையின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், புது உடன்படிக்கை இரத்தம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவாலே இயேசுவாலே நீ பிதாவை சந்திக்கும்படியாய், பிதாவை நோக்கி பார்க்கும்படியாய் ஒரு உரிமை உனக்கு கிடைத்திருக்கிறதமா, ஒரு உரிமை கிடைத்திருக்கிறதமா. அப்பானு கூப்பிடு, அப்பானு கூப்பிடு, அப்பானு கூப்பிடு, ஏசப்பானு கூப்பிடு, ஏசப்பானு கூப்பிடு, ஏசப்பானு கூப்பிடு. அடுத்த கட்டத்துக்கு நேராக உன்னை ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். ஒரு புதிய அனுபவத்தை ஆவியானவர் தருகிறார். ஒரு புதிய அனுபவத்தை ஆவியானவர் தருகிறார். இழந்து போன அபிஷேகத்தை இரட்டிப்பாய் நீ பெற்றுக் கொள்ளுகிறாய், இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளுகிறாய். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அபிஷேகம் ஆண்டவரே அளவெல்லாம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஆமென் 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 ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஒரு சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானத்தை உண்டாக்கி பிதாவாகிய தேவனிடத்தில் ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு பாக்கியம் உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ வல்லமை இறங்கி வருகிறது. உனக்காகவே தேவ அபிஷேகம் மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. கரங்களை தட்டி விட்டு கொடுத்து ஜபி, விட்டு கொடுத்து ஜபி. உன்னதத்திலிருந்து அக்கினி, உன்னதத்திலிருந்து அக்கினி. ஆமே உட்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். உட்சிதமான கோதுமையினாலே, உட்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பேன். கண்மலை தேனினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன். கண்மலையிலிருந்து, கண்மலையிலிருந்து, கண்மலையிலிருந்து ஒரு ஜீவநதி உனக்கு நேராய் பாய்ந்து வருகிறது, உனக்கு நேராய் பாய்ந்து வருகிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து உனக்கு ஒரு ஜீவநதி உன் மேல பாய்ந்து வருகிறது. உன் வறட்சியை மாற்றமடியாய் ஒரு வறட்சி மாறுகிறது, உன் தரித்திரம் மாறுகிறது, உன் போராட்டம் மாறுகிறது, உன் சிறையிருப்பு மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா லிமா லபா லபா ரபா ரபா ஷபா லபா லிமா லபா ரபா 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 ரீமா லபா லிமா லபா லபா ரா. விட்டு கொடுத்து ஜபி, விட்டு கொடுத்து ஜபி. ஆமென் ஆமென் ஆமென். மாமிசமா பலவீனம் உள்ளதுதான், ஆவிய உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்க, இடம் கொடுக்க. ஆமென் ஆமென். இயேசு இரத்தத்துக்குள்ளாய் நீ விட்டு கொடுத்து ஜபிக்க ஜபிக்க புதிய கிருபைகள், புதிய கிருபைகள் ஆமென் உனக்குள்ள இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. மறைந்து மறைந்து இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்த வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. இந்த இரண்டாவது நாள் தொடர் ஜபத்து ஆமென். மறைந்து மறைந்து செயல்பட்டு கொண்டிருந்த சத்துரு வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, வேறறுக்கப்படுகிறது, வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறது. ஆமென். குடும்பத்தில் சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற வல்லமைகள், வல்லமைகள் எரிகிறது, எரிகிறது. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். ஓ ரிமா லமா லிமா லபா 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 ரபா ரபா ரா. எத்தனை வருடங்களை ஜபித்துக் கொண்டிருக்கிற என் வீட்டில் சமாதானம் இல்லையேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தா இல்லையா? ஆமா, அந்த சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி, அந்த சர்ப்பத்தின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. அந்த சர்ப்பத்தின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படுகிறது, இன்னைக்கு அழிக்கப்படுகிறது, இன்னைக்கு அழிக்கப்படுகிறது, இன்னைக்கு இந்த நேரம் அழிக்கப்படுகிறது. ஓ வெளியேறுகிறான், வெளியேறுகிறான். பொல்லாத சர்ப்பத்தின் வல்லமை வெளியேறுகிறது, உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு இரத்தத்தினாலே, இயேசு இரத்தத்தினாலே, இயேசு வசனத்தினாலே வல்லமை. எஸ் ஃபயர். ஓ ரிமா லபா லிமா லபா லிமா லபா ரபா லபா ரெடரா கெடரா ஷீபா லாபா ரா லீமா லா ராகாலா ரா. நீ புது மனுஷியாய் மாறுகிறாய், புது மனுஷனாய் மாறுகிறாய். ஆவிக்குள்ளாய் நீ புது மனுஷனாய், புது மனுஷியாய் மாறுகிறாய். ஆவியானவர் உன்னை கட்டுகிறார், ஆவியானவர் உன்னை கட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவரை கட்டி எழுப்புகிறார். உடைக்கப்பட்டவனுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுப்பித்து கட்டுனது போல, கட்டுனது போல உன்னை ஆண்டவர் கட்டமைக்கிறார், உன்னை கட்டமைக்கிறார். உன் குடும்பம் கட்டப்படுகிறது, இடிக்கப்பட்ட உன் குடும்பம் கட்டப்படுகிறது. சத்துருவால் இடிக்கப்பட்ட குடும்பம் இப்பொழுது கட்டப்படுகிறது. மனுஷனால் இடிக்கப்பட்ட குடும்பம் ஆமென் கட்டப்படுகிறது. உன் எதிரியால் சூறையாடப்பட்ட குடும்பம் ஆமென் 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 கட்டப்படுகிறது, கட்டப்படுகிறது. இனி தேடி காணாதிருப்பாய், இனி தேடி காணாதிருப்பாய். அப்படிப்பட்ட மகிமை, அப்படிப்பட்ட வல்லமை. எஸ் ஃபயர்.
விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆமென் 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 ஆமென். நீங்க ஆமென். இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ள இருக்கிறபடியினால், ஆமென், இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ள இருக்கிறபடியினால் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உங்கள் மத்தியில் வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால் இன்னைக்கு பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள், இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறீர்கள். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற, ஆமென், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு குணம், விட்டு விடுகிற குணம். இதுவரை விட்டுவிட முடியாமல், இதுவரை விட்டுவிட முடியாமல் இருந்தாய் அல்லவா, ஆவியானவர் சொல்லுகிறார், விட்டு விடுகிற ஒரு கிருபை, விட்டு விடுகிற ஒரு கிருபை. பாவத்தை அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, விட்டு விடுகிற ஒரு கிருபை உனக்கு நான் தர்றேன், உனக்கு நான் தர்றேன். ஆவியான உனக்கு பலத்தை தருகிறார், ஆவியானவருக்கு பலத்தை தருகிறார். பாவத்தை ஜெயிக்கிற ஒரு பலம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓரிமல பல பல ரஷகல ரிமல ரகலர. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிமல ரஷகலர. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீ, ஆமென் ஆமென், மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாய், மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாய். ஆமென். நீ சிலுவையில் அறைந்திருக்கிறாய், கிறிஸ்துவோடு கூட நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாய். அதை தரிசித்து ஜெபி, தரிசித்து ஜெபி. கிறிஸ்துவோடு கூட நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாய். மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சை சிலுவையில் அறைந்திருக்கிறாய், சிலுவையில் அறைந்திருக்கிறாய். அறையப்பட்டிருக்கிறேன் சொல்லு. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். மாமிசத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஓ ஆமென். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். உன்னதம் திறந்து உன்னத மகிமை ஓ பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறார், கர்த்தர் நிரப்புகிறார். ஓ டச் தி ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா லா ரா லா ரா லா ரா. மாமிசத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிற உன் மேல ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. இந்த நாள்ல இருந்து ஆமென், நீ அல்ல, நீ அல்ல, ஆமென், இந்த நாள்ல இருந்து நீ அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆமென், நீ பிரகாசிக்க போகிறாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் பிரகாசிக்க போகிறாய். உன்னை சுற்றிலும் தேவ மகிமை, உன்னை சுற்றிலும் தேவ மகிமை, உன்னை சுற்றிலும் அக்கினி மகிமை. உன் வீட்டை சுற்றிலும் தேவ மகிமை, உன் வீட்டை சுற்றிலும் அக்கினி மகிமை, அக்கினி மகிமை, அக்கினி மகிமை, அக்கினி மகிமை. அந்த சீனாய் மலையில் இறங்கின மகிமை, அந்த சீனாய் மலையில் இறங்கின மகிமை, அந்த மேல் வீட்டில் இறங்கின மகிமை, மேல் வீட்டில் இறங்கின மகிமை. ஓ காத்திருக்கிற ஓ மேல ஒரு மகிமை, காத்திருக்கிற ஓ மேல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு தாங்க முடியாத அபிஷேகம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். விடாத 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 ஜெபி, விடாத ஜெபி, விடாத ஜெபி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அநேகருக்கு புதிய கிருபைகள் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. தேவ மகிமை, தேவ மகிமை. ஆமென் ஆமென் ஆமென். இந்த சீனாய் மலையிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி அக்கினி ஜோலையாக இருந்தது, அக்கினி ஜோலையாக இருந்தது. அதே போல, அதே போல, அதே போல உன் மேல ஒரு மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள், கட்டுகள் உடைக்கிற மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள் கர்த்தருடைய மகிமை. ரிமல ரஷகல ரிமல ரஷகல ரிபல ரகலர லிமா லமோ ஷப லப லிமா லப ரப ரப ரப. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்திருக்கிற இடத்தில் அசுத்தாவிகள் இருக்க முடியாது, அசுத்தாவிகள் இருக்க முடியாது. எல்லாம் வெளியேறுகிறது, எல்லாம் வெளியேறுகிறது. அசுத்தாவிகள் இருக்க முடியாது, எல்லாம் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, எல்லாம் வெளியேறுகிறது, எல்லாம் வெளியேறுகிறது. இருக்க முடியாது, வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது, சரத்தை விட்டு வெளியேறுகிறது. ஓ போ, இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன், சரங்களை விட்டு புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. இயேசுவின் நாமத்தினால விடுதலை. ஓ ரபாலா ரஷகலா ரபாலா ரகலாரா. ஆமென் 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 ஆமென். ஓ ரபாலா ரஷகலாரா. சவுக்கால் அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட இயேசுவின் சரத்திலிருந்து வடிகிற ரத்தம். ஆமென். சவுக்கால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இயேசுவின் சரத்திலிருந்து வடிகிற ரத்தம், வடிகிற ரத்தம் உன்னை கழுவுகிறது, உன்னை சுத்திகரிக்கிறது, உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது, மாற்றுகிறது, மாற்றுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஓ
ரிபா லபா லிமா லபா லிமா லபா ரபா லபா ரபோ ஷபா லபா லமா லபா ரபா ஓ ரிமா லபா லிமா லபா லிமா லாரா ரிமா லமோ ஷபா லபா லிமா லபா ரபா. ஆமே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய், உன்னை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையே கிழிக்க கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்திருக்கிறார். நீ விடுவிக்கப்படுகிறாய், உன் குடும்பம் விடுவிக்கப்படுகிறது, உன் பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆமென், விடுவிக்கப்படுகிறார்கள். ஆமென். இதுவரை மறைந்து வைத்திருந்த கட்டுகள் அழிக்கப்படுகிறது. ஆமென், கட்டுகள் அழிக்கப்படுகிறது. மறைந்து வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி ஜெபி, கரங்களை தட்டி ஊக்கமாய். ஓ ராபா லாபா 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 ரஷகலாரா. மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த வியாதிகள் எல்லாம் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில், வெளியேறுகிறது. ஆமென். மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமாகாத வியாதிகள் எல்லாம் இப்பொழுது மாறுகிறது. இயேசு இரத்தத்துக்குள்ள இருக்கிறாய் நீ. இயேசு இரத்தத்துக்குள்ள உன்னுடைய சரீரம் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். நீ தோய்த்து எடுக்கப்படுகிறாய். இந்த 5 நாட்கள் கூட்டமோ நீ தோய்த்து எடுக்கப்பட போகிறாய். இயேசு இரத்தத்தினால தோய்த்து எடுக்கப்பட போகிறாய். இரத்தத்தினால தோய்த்து எடுக்கப்பட போகிறாய். இனி உன்னிடத்தில் பாவக்கரை இருக்காது. இனி உன்னிடத்தில் அசுத்தம் இருக்காது. இனி உன்னிடத்தில் சாபம் இருக்காது. இனி உன்னிடத்தில் வியாதி இருக்காது. ஆமென். தோய்த்து எடுக்கப்படுகிறாய், தோய்த்து எடுக்கப்படுகிறாய். உன்னை தோய்த்து எடுக்கிறார் ஆட்டுக்குட்டி ரத்தம். உன்னை தோய்க்கிறது, உன்னை தோய்க்கிறது, உன்னை சுத்தமானாய், உன்னை தோய்க்கிறது. ஓ ராபா லாமா லா ராஷா காலா ராபா ராகாலாரா லிமா லமா ரபோ ஷபா லபா லிமா லபா ரபா ரபாரா. இனி உன்னை கண்டு உன்னிடத்தில் ஆவியானவர் செயல்படுகிறத கண்டு அநேகர் 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 ஆண்டவருக்கு நேராய் புறப்படுவார்கள், கர்த்தருக்கு நேராய் புறப்படுவார்கள். ஆமே, ஆமென், ஆமென், ஆமென். உன்னை கண்டு உன்னிடத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறதை கண்டு ஆமென், ஆமென், அநேகர் கர்த்தரிடத்தில் புறப்படுவார்கள். அப்படிப்பட்ட மகிமையை உன் மேல் ஆவியானவர் வைக்கிறார். பெற்றுக்கொள், வைக்கிறார். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் வைக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஓ ராபா லா ராகாலாரா. தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆத்துமானே, தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆத்துமானே. ஆமென். அதனால தான் இந்த நாள் இந்த ஜெபத்துல ஒன்னு ஆமென், ஆமென், அக்கினிக்குள்ளாய் மூழ்கடிக்கிறா. பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் உன்னை கொண்டு செல்லுகிறா. பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் உன்னை கொண்டு செல்லுகிறா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென், பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புறாருமா. பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென், ஆமென். அக்கினி உன் மேல இறங்குகிறது, இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. ஆமென். பரிசுத்த அக்கினி. ஆமென். புறாவின் ரூபம் கொண்டு அக்கினி சாட்டைகளை அடித்து, அக்கினி சாட்டைகளை அடித்து, அக்கினி சாட்டைகளை அடித்து உன் மேல அமருகிறது, உன் மேல அமருகிறது, உன் மேல அமருகிறது. மறைந்து மறைந்து செயல்படுகிற எல்லா எதிர் வல்லமைகள் இப்பொழுது விட்டோடுகிறது, இப்பொழுது விட்டோடுகிறது, இப்பொழுது விட்டோடுகிறது. இருந்தவரோ இருக்கிறவரோ வருகிறவருமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தேவ மகிமை இந்த இடம் முழுவதுமாய் பற்றி எரிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபாலா ராலா 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 ராபாலா ரா ஷகாலாரா. ஆமென். பேசு, பேசு, பேசு. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் நல்ல சத்தம் அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க பாப்பா. ரீபாலா ராலா ராகாலாரா ரிமா லமோ ஷபா லமா லிமா லபா ரபாரா. புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கட்டும், புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கட்டும். ஆமென். ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கட்டும், ஆவிக்குரிய கனிகளை கர்த்தர் கொடுக்கட்டும். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்துக்குள்ள நாங்கள் நிற்கிறோம், இயேசுவின் நாமத்துக்குள்ள நிற்கிறோம், இயேசுவின் இரத்தத்துக்குள்ள நிற்கிறோம். இப்பொழுதே பரம் திறந்து உன்னத மகிமை, ஒரு தாங்க முடியாத மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினி ஜோலையை மாற்றுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினி ஜோலையை மாற்றுவீராக. ஓ ரபாலா ரலா ரபாலா ரகலா ரஷகலாரா லிமா லமா ரபோ ஷபலபா லமா லிமா லபா ரபரா. ஆமென், ஆமென், ஆமென். மரியாளை போல அடிமையாய் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய் அல்லவா? மரியாளை போல அடிமையாய் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய் அல்லவா? இயேசு உன்னிடத்தில் வெளிப்படும்படியாய், இயேசு உன்னிடத்தில் வெளிப்படும்படியாய் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய் அல்லவா? ஆமென். உன்னை பரிசுத்த ஆவியார் நிழலிடுகிறார், உன்னை பரிசுத்த ஆவியார் நிழலிடுகிறார். ஆமென். நிழலிடுகிறார், நிழலிடுகிறார். உன் மேல வந்து அமருகிறார். பரிசுத்த ஆவியார் உன் மேல வந்து அமருகிறார், நிழலிடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை,
இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமே. அநேக தரிசனங்களை பார்க்கத்தக்கதாய் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். சபையிலே ஒரு மாற்றம், சபையிலே ஒரு மாற்றம், சபையிலே ஒரு மாற்றம், ஒரு ஜெபத்திலே ஒரு மாற்றம், ஒரு பேச்சிலே ஒரு மாற்றம், ஒரு நடத்தையிலே ஒரு மாற்றம், ஒரு செயல்பாட்டிலே ஒரு மாற்றம். அப்படிப்பட்ட மகிமை, அப்படிப்பட்ட மகிமை சபைகளை பற்றி எரிகிறது, 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 எரிகிறது. இழந்த கிருபைகள் இரட்டிப்பாய், இரட்டிப்பாய், இரட்டிப்பாய். ஆமென். இரட்டிப்பாய், இரட்டிப்பாய். எலியாவின் மேல இருந்த சால்வை எலிசாவின் மேல விழுந்தது போல இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த மகிமை உன் மேல பாய்கிறது. எஸ் ஃபயர் உன் மேல பாய்கிறது. எஸ் ஃபயர் உன் மேல பாய்கிறது. எஸ் ஃபயர் உன் மேல பாய்கிறது. ஓ ரபா லாரா ஷகா மா லாரா லாரா பா ரகா லாரா ரிமா லமோ ஷபா லபா லிமா லபா ரபா லபா. ஆமென், ஆமென். அந்த மேல் வீட்டாரை அனுபவம் எப்படி இருந்ததோ அதே போல சபையில எப்பொழுதும் அந்த மகிமை, எப்பொழுதும் அந்த அனுபவம், எப்பொழுதும் அந்த மகிமை, எப்பொழுதும் அந்த அனுபவம் இருக்க போகிறது. இனி நாலாபுறத்திலும் இருந்து ஜனங்கள் ஓடி வர போகிறார்கள். நாலாபுறத்திலும் இருந்து ஜனங்கள் ஓடி வர போகிறார்கள். அப்படிப்பட்ட மகிமையை இந்த இடத்தில் ஆவியானவர் வைக்கிறார், வைக்கிறார். காத்திருக்கிற உனக்கு சொல்லுகிறார், காத்திருக்கிற உனக்கு சொல்லுகிறார், இந்த இடத்துல தேவ மகிமை வைக்கிறேன். எஸ் ஃபயர், தேவ மகிமை, தேவ மகிமை. இது மனுஷனால் உண்டானது அல்ல, இது கர்த்தரால் உண்டானது. வானத்தை பூமியை உண்டாக்கினார் கர்த்தரால் உண்டானது. Oh, ribalara shakalara, glory, 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 glory. உடைய மகிமை, 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 மகிமை. சாலோமன் தேவாலயத்தை நிரப்பின தேவ மகிமை, சாலோமன் தேவாலயத்தை நிரப்பின தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. இன்னைக்கு வாஞ்சிக்கிற பிள்ளைகளை நிரப்புகிறது, வீடுகளை நிரப்புகிறது, வீடுகளை நிரப்புகிறது. இந்த இடத்துல நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆமென், உன் வீட்டை கர்த்தர் நிரப்புகிறார், வீட்டை நிரப்புகிறார். உன் வீட்டில் இருக்கிற அஸ்திபாரத்தில் போராடுகிற ஓ மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், செய்வனை கட்டுகள் ஒன்றுமில்லாமல் எரிந்து சாம்பலாய் மாறுகிறது, ஒன்றுமில்லாமல் எரிந்து சாம்பலாய் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உன் மேல பலமாய் ஊற்றுகிறார், பலமாய் ஊற்றுகிறார், பலமாய் ஊற்றுகிறார். ஒரு நரம்புகள், எலும்புகள் எல்லாம் செயல்படுகிறது. செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது செயல்படுகிறது. விடுதலையை பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். ஓரபா லிமாலா ரஷகலா ரிமாலா ரஷகலாரா லிமா லமோ ஷபலமா லிமா லபரபரா. ஆமென், ஆமென், ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த தொடர் ஜெபம் ஆண்டவரே, ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பு ஜெபம் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆவியினால் நாங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், கர்த்தருடைய ஆவியினால் நாங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். இந்த தொடர் ஜெபம் ஆண்டவரே, குடும்பங்கள் சுத்திகரிக்கப்படணும், வீடுகள் சுத்திகரிக்கப்படணும், பாளையம் சுத்திகரிக்கப்படணும், சபை சுத்திகரிக்கப்படணும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற போராயுதங்கள் ஒன்றுமில்லாத விடமாய் இல்பொருளாய் மாறணும் ஆண்டவரே, இல்பொருளாய் மாறணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகிமை ஆண்டவரே வெளிப்படுவதற்கு அற்பமான எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, அடிமையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, அடிமையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய பெருமூச்சின் சத்தம் கேட்கிறவரே, எங்கள் பெருமூச்சின் சத்தம் கேட்கிறவரே, எங்கள் கதறல் கேட்கிறவரே, இப்பொழுதே பரம் திறந்து உம்முடைய மகிமையை ஓ சபையில் வெளிப்படுத்துவீராக, தேசத்தில் வெளிப்படுத்துவீராக. இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வீடுகளில் வெளிப்படுத்துவீராக. இப்பொழுது பிசாசுகள் அலறி ஓடுவதாக, இப்பொழுது பிசாசு வல்லமைகள் அலறி ஓடுவதாக. ஜெபி ஜெபி ஓக்கமாய் ஜெபி, ஓக்கமாய் ஜெபி. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், 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 ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. இரத்தத்தின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் ஐக்கியம். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய், நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுகிறாய், நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுகிறாய். எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் ஐக்கியம். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து இரத்தம் உனக்காக எனக்காக ஆமென் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, நன்மையானவளை பேசிக் கொண்டிருக்கிறது. தைரியமாய் போராடு, தைரியமாய் ஜெபி, தைரியமாய் கிருபாசனத்தோட வா.
ஓரபலர ஷகல ரிமல ரகலரா லிமலம ரபோ ஷபலப லப லப ரப ரபரா. இதுவரை இறந்த அனுபவம் அல்ல, இதுவரை இறந்த அனுபவம் அல்ல. அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிறா. பைத்தியமா இருக்கிற உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறா. இதுவரை இறந்த அனுபவம் அல்ல. ஆமென். சபையிலே ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கட்டளை இடுகிறா. உன்னை கொண்டு ஆமென், பலவீனமான உன்னை கொண்டு ஆண்டவர் அநேக ஜனங்கள் ஜாதிகளை விடுவிக்க போகிறார். ஒரு விடுவிக்கிற ஒரு போராயுதமாய், ஒரு பட்டயமாய் இயேசு கிறிஸ்துவுக்காய் நீ நிற்கிற ஒரு ஆமென் கோர்மையான கருவியாய் ஆமென் இந்த நாளில் நீ பயன்பட போகிறாய். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். நீ மரித்து போவாய் என்று சொல்லி நீ நினைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் இல்லை, உன்னை பலப்படுத்துகிறேன், உன்னத பலத்தினாலே உன்னை இடை கட்டுகிறேன். In the name of Jesus. ஓரிபலர ஷகலரா எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. மீந்திருக்க ஆகாலின் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஜபிக்க அவர் தலை அசைப்பா. நான் ஜபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். எல்லாரும் சொல்லுமா? நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடு. கரங்களை தட்டி சத்தமா எல்லாரும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல் தேவனே, அவர் இறங்கிடும். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. அசைவாடும் அனலாக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த 5 நாட்கள் சுத்திகரிப்பு தொடர் ஜெபத்தில் ஆமென் எல்லாரும் கலந்து கொள்ளணும். ஆமென். உண்மையா இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஒரு மாறுதலுக்காய் நீங்கள் காத்திருங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா புத்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும்போது, யோசுவா புத்தகம் 7வது அதிகாரம், எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திரு. நீ இந்த ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைய தினம், வருகிற நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தலைமுறைக்காக நாம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் இந்த நாள் ஒரு பாவ பழக்க வழக்கத்திலே வாழ்ந்து சந்தோஷமாய் பாவ சிற்றின்ப சந்தோஷத்துக்குள்ளே நாம் அப்படியே சந்தோஷமா இருந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உனக்கு பாவம் சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில நீ சாபத்துக்குள்ளாக இருப்பாய். நாளைய தினம் இந்த சாபத்தீட்டான காரியம் உன்னிடத்தில் இருக்கிறதினாலே உன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள், உன்னுடைய குடும்பம் கஷ்டப்படும், நீ சாபத்துக்குள்ளும் வியாதிக்குள்ளும் நீ கஷ்டப்படுவாய். அதனால நாளைய தினத்திற்காக இன்றைக்கு நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அதுதான். நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே, நாளைய தினத்திலேயாவது ஒரு மாற்றம் வராதா, என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, ஊழியத்தில் ஒரு மாற்றம் வராதா, எனக்கு முன்பதா நிற்கிற சத்துருக்கு முன்பதா என்னால் நிற்க முடியலையே ஆண்டவரே, நிற்க முடியலையே ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தீங்களே, என்னை அழைத்தீங்களே, என்னால் நிற்க முடியலையேன்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் புலம்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரம் நம்ம புலம்புகிறோம், என்னால் நிற்க முடியலையே, இந்த போராட்டத்துக்கு முன்பு நிற்க முடியலையே, நான் என்ன ஆண்டவரே செய்யதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த சத்துருக்கு முன்பதா நீ நிற்கணும்னு சொன்னா, நீ நிமிர்ந்து நிற்கணும்னு சொன்னா, அந்த சத்துரு உன்னை பார்த்து பயப்படணும்னு சொன்னா, நீ உன்னை பரிசுத்தம் படுத்திக்கொள். அல்லேலூயா. எதற்காக? நாளைய தினத்திலேயாவது, நாளைய தினத்திலேயாவது அந்த சத்துருவை நீ ஜெயிக்கணும். நாளைய தினத்திலேயாவது அந்த சத்துருக்கு முன்பதாக நீ தலை குனிந்து போக கூடாது. நாளைய தினத்திலேயாவது அந்த கோலியாத்துக்கு முன்பதாக நீ நின்று ஜெயிக்கிற ஒரு நபரா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சுத்திகரிப்பு ஜபமே எதுக்காகன்னு சொன்னா, நாளைய தினமாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும், இந்த ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரணும். ஆமென். நம்முடைய தூர இடத்துல பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு மாற்றம் வரணும். எதுக்காக? நாளைய தினத்திலேயாவது இதுவரை நடந்தது போட்டு இனியாவது இனியாவது இனியாவது. அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு மாற்றத்தை நான் தர விரும்புகிறேன், ஒன்னே ஒன்று செய், நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அருவருப்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மை விட்டு அதை வெளியே எறிகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் போது, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அல்லேலூயா. ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அந்த இடத்துல அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயம்னா யாரு? நாம தான் ஆலயம். நம்மைத்தான் ஆண்டவர் ஆலயமாய் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிற அசுத்தமாக்குகிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆலயத்தை விட்டு புறம்பே கொண்டு போக வேண்டும், இந்த ஆலயத்தை விட்டு தூரே தள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். 2 நாளாக 30வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு நபர் சத்தமா படிங்க. சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஒரு சபை என்று எடுத்துக்கொள்ளும் போது அநேகர் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறாங்க, அநேகர் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறாங்க.
ஆனா நம்ம சபையில் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். சபையில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறவர்களையும் பரிசுத்தம் பண்ணுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க, நீங்க பரிசுத்தமா வாழுங்க என்று சொல்லி நாம ஆலோசனை சொல்லி எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல அநேகர் கடந்து வரல. நம்ம சபையில் அநேகர் உண்டு. தூர இடத்தில் இந்த சத்தம் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ 1000 பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாம் பரிசுத்தமாகணும்னு சொன்னா நாம பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள். அந்த இடத்துல லேவியரா இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் பரிசுத்தமாகி ஆக வேண்டும். அவர்கள் பரிசுத்தமாகும்படியாய் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதே போல நாம பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை கொண்டு ஆண்டவரே எங்க சபையில வருகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் உங்களுடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்குள்ள கடந்து வருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சேர்ல வந்து உட்காருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமா மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எப்படிப்பட்ட பாவி இந்த இடத்துல கடந்து வந்தாலும் சரி ஆண்டவரே, அப்படியே ஒரு மனமாற்றம் உண்டாகணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயமும் திறக்கப்படணும். உங்களுடைய இரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். தரிசித்து தரிசித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இந்த இடத்துல தேடி வர போறாங்க. ஆமீன். கடந்து வருகிற ஜனங்களை எல்லாம் தரிசித்து அந்த ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிட்டு இல்லைன்னா எழும்பி நின்று கொஞ்ச நேரம் இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை வைத்து ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் சபையில் கடந்து வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நாங்கள் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. இந்த சத்தம் கேட்டு தூர இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை உங்க பிள்ளை குடிகாரனா இருப்பான், ஒருவேளை உங்க புருஷன் குடிகாரனா இருப்பான், அல்லது ஏதோ விபச்சார பாவத்துக்குள் அடிமைப்பட்டு இருப்பான். ஆமென். இருக்கிற இடத்துல இருந்து உன் பிள்ளைக்காக ஜெபி. ஆண்டவரே என் பிள்ளை மேல உம்முடைய ரத்தம் இறங்கட்டும், என் பிள்ளையை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறேன், உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறேன். ஆமென். உம்முடைய ரத்தத்தினால என் பிள்ளை மீட்டுக் கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை நீ சொல்ல 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 இயேசு கிறிஸ்து இரத்தம். ஒருவேளை உன் குடும்பத்தில் ஒரு நபர் எங்கேயோ ஒரு தூர இடத்துல இளைய குமாரனை போல அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆமே. அந்த பிள்ளையின் மேல அப்படியே சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் ஆண்டவருடைய ரத்தம் அப்படியே ஊற்றப்படும். சொட்டு சொட்டாய் ஆண்டவருடைய ரத்தம் ஊற்றப்படும். அந்த ரத்தம் விழ 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 உன் பிள்ளை அப்படியே புத்தி தெளிந்து, உன் பிள்ளை அப்படியே புத்தி தெளிந்து அப்படியே ஆண்டவருக்கு நேரம் மனம் திரும்பி வருவான், மனம் திரும்பி வருவான். அவருடைய கிருபை இதை செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. ஓரபலர ஷகலர ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே உடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஆண்டவரே சபையில் ஆண்டவரே கடந்து வருகிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம்பா. சபை பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஆயிரம் கணக்கில் ஜனங்கள் கடந்து வர்றாங்கப்பா. கடந்து வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும். தரிசித்து ஜெபி. ஆமென். பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே, பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே, பரிசுத்தப்படட்டும். நாங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறோம். ரத்தத்தினால மீட்டெடுக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு ரத்தத்தினால மீட்டெடுக்கிறோம், இயேசு ரத்தத்தினால மீட்டெடுக்கிறோம். சபையில கடந்து வந்து இந்த சேர்கள் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஆண்டவர், இந்த பாய்களில் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ரத்தத்தினால மீட்டெடுக்கிறோம், ரத்தத்தினால மீட்டெடுக்கிறோம், ரத்தத்தினால மீட்டெடுக்கிறோம், ரத்தத்தினால மீட்டெடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அநேக நாடுகள்ல ஆமென், ஆமென். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், ஆமென். அப்படிப்பட்ட அவலட்சணமான காரியங்கள், திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். பெற்றோர்கள் என்ன செய்வதுனே தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேனே தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென், ஆமென். அந்த பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து மீட்டெடுங்க, ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து மீட்டெடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ரத்தத்துக்குள்ள மீட்டெடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மீட்டெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு ரத்தத்துக்குள்ள நாங்கள் மீட்டெடுக்கிறோம், இயேசு ரத்தத்துக்குள்ள நாங்கள் மீட்டெடுக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிரியை நடக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறதுக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்புகிறதுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். அப்படி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்பா எல்லாரும்.
ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரபாலா ரஷகமா லிமாலா ரகாலா லிமாலா பரபோ ஷபாலமா லிமாலா பரடரபோ ஹடரா ரிபாலா ரஷகலா ரிபாலா ரகாலா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஹalleluya. சபையில திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆமென் பரிசுத்தம் பண்ணப்படுகிறபடினால், பரிசுத்தம் பண்ணப்படுகிறபடினால், ரட்சிக்கப்படுகிறபடினால், அபிஷேகம் பண்ணப்படுகிறபடினால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரீபாலா ரஷகாலா ரீமாலா ரபாரா ரிபா லபா ரபோ ஷபாலமா லிமாலபா ரெடரபோ ஹெடரா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. அப்படியே நாளைய தினம் ஆமென் எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்பா. என் குடும்பம் மீட்டெடுக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும்பா. ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் உடைய பாதத்தில் இருந்து அழுது ஜெபிக்கிறது தான் ஆண்டவரே. அதை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சப்போர்ட் யாருமே இல்லைப்பா. எந்த மனுஷனும் இல்லை ஆண்டவரே. எந்த அதிகாரம் படைத்தவர்களும் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களை ஆண்டவரை விழத்தலன்னு சொல்லி, எங்களை அழிக்கணும்னு சொல்லி எத்தனை விதமான சத்துருக்கள் ஆண்டவரை வெள்ளுவிழித்து நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எங்களை எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நாங்கள் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. சொல்லுங்க, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களிடத்துல ஒரு வேளை பாவங்கள் சாபங்கள் எங்களுக்கு தெரியாம நாங்கள் அறியாம ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்காம ஏதாவது இருக்குமே ஆனால் ஆண்டவரே எல்லாத்தையும் கழுவிருங்கப்பா, எல்லாத்தையும் கழுவிருங்கப்பா, எல்லாத்தையும் கழுவிருங்கப்பா. எங்களுக்கு இந்த 5 நாட்கள் கூட்டம் முடியும் போது ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளம் வேணும்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளம் வேணும்பா. என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தின் அடையாளம் வேணும்பா. அழுது ஜபிங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் சாபத்தின் அடையாளத்துக்குள்ள கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை இந்த கூட்டத்திலேயாவது மாறட்டும், நாளைய தினத்தில் இருந்தாவது மாறட்டும். ஆண்டவரே, எங்களை பரிசுத்த பண்ணும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வீட்டை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரை குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஜபிங்க ஜபிங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிங்க. யாரும் மௌனமா இருக்காண்டா, எல்லாரும் ஜபிங்க. ஆமீன். ஒரே நோக்கம், எனக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளம் வேணும். என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளம் வேணும். என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளம் வேணும். அந்த உபாகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரட்டும். என் தலைமுறையில் வரட்டும், என் குடும்பத்தில் வரட்டும், எனக்கு வரட்டும். எனக்கு இந்த சாபத்தின் அடையாளங்கள் எல்லாம் சிலுவையில் உண்டான இரத்தத்தின் மூலமாய் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, நாம திறந்து சொல்லி ஜபிங்க. ஹல்லேலூயா. ஆமென். மாறட்டும்பா மாறட்டும்பா. ஆண்டவரே மாறட்டும். ஆண்டவரே, சிலுவையில் உண்டான ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் உண்டாகணும். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. என் குடும்பம் தலைக்கட்டும் ஆண்டவரே, என் குடும்பம் ஆண்டவரே தலைக்கட்டும் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள தலைக்கட்டும் ஐயா. ஆமென். அப்படி ஆண்டவரே நீர் செய்வீராக செய்வீராக. இந்த ஜெபத்தின் மூலமாய் அநேக குடும்பங்கள் மாற்றம் உண்டாகிறது. அநேக குடும்பங்கள் ஆமென் உயிர்வீழ்ச்சி அடைகிறது. அநேக குடும்பங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். அநேக குடும்பங்கள் கர்த்தர் ஆமென் செழிப்பை கட்டளையிட போகிறார். அநேக குடும்பங்கள் இருக்கிற வறட்சிகள் ஆமென் நெருக்கங்கள் ஆமென் வெறுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ச்சியாய் ஆமென் வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஆமென் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிரத்யட்சமான மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஆமென். பிரத்யட்சமான மாற்றங்களை கொண்டு வருகிறார். வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ ஆவியானவர் குடும்பங்களை கிரியை செய்கிறார். குடும்பங்களை கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபல ரஷகமா லிமல ரகலர. அக்னி 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 அக்னி, பரிசுத்த அக்னினால ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிக்கப்படட்டும் விடுவிக்கப்படட்டும் விடுவிக்கப்படட்டும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் பாருங்க, அநேகர் கேன்சர் வியாதியில் இருக்கிறாங்களா? கேன்சர் வியாதியில் அநேகர் கட்டியினால், அநேகர் ஆமேன் பாருங்க, அநேகர் சுகர்னால கை விரல் கால் விரல் துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருந்து ஜபிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஆமேன் ஜபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமேன். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் கர்த்தர் தொடணும். இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவி நிறைவுக்குள்ளா இருக்கிற நாம எல்லாரும் ஒரு விஷய கரங்களை உயர்த்தி
எல்லாருக்காக ஜெபிப்போம்மா. எல்லாருக்கும் ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஜெபத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவர் வியாதிப்பட்டிருக்கிறாங்களோ ஆண்டவரை எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி இப்பொழுதே ஹீலிங் நடக்கட்டுப்பா. இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும்ப்பா. இப்பொழுது ஹீலிங் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும் சொல்லி ஜெபிங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும்னு சொல்லுங்க. ஆமென். உங்க நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அப்படியே ஆண்டவர் கனம் பண்ணி வல்லமை வெளிப்படுத்துவா. ஆமென். சுகமாக்குற வல்லமை வெளிப்படட்டும்னு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது கேன்சர் கிருமிகள் அழியட்டும், கேன்சர் கட்டிகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தம் கேட்டு கொண்டிருக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஊடுருவி போய் நரம்புகளை தொடட்டும், எலும்புகளை தொடட்டும், அந்த கட்டி இருக்கிற பகுதிகளை தொடட்டும். இயேசு இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே தொடட்டும். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே குடும்பங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டும் ஐயா, எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அற்புதம் நடப்பதாக. குடல் பகுதிகள் அற்புதம் நடப்பதாக. குடல் பகுதிகள் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இருதயத்தில் அற்புதம் நடப்பதாக. இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்கள் அற்புதம் நடப்பதாக. செவியில் அற்புதம் நடப்பதாக. மூளை பகுதியில் அற்புதம் நடப்பதாக. மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் ஐசியூல இருந்து இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே ஆமென். ஹீலிங் நடக்கட்டும். இப்பொழுது எழும்பட்டும். இப்பொழுதே பேசட்டும். இப்பொழுதே சாப்பிடட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்மைகள் நடப்பதாக. ஓ ரபலரா ஷகமலி மலரா ஷகலரா. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அற்புதங்களை காண செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சிகளை ஏற்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நம்மத்திலே ஆமென். இந்த போராட்டத்தோடு கூட இருக்கிற தாயாருக்கு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையை கொடுக்கணும். ஆமென். பரிபூர்ண விடுதலை கொடுக்கணும். ஆமென். நல்ல ஆமென் சரளமாய் பேச பயம் இல்லாத வண்ணமாய் ஆமென் ஆண்டவரை ஆராதிக்க இந்த தாயாருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக எல்லாரும் சபையாராய் அப்படியே இந்த தாயாருக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். அல்லேலூயா. ஓ ரபலரா ஷகமா லிமலரா ஷகலரா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. இந்த தாயாரை அவருடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி போராடி கொண்டிருக்கிற இந்த பலவீனம் அழிக்கப்படட்டும், 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 அழிக்கப்படட்டும். ஆமென். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் இந்த நாளில் ஜெபத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். ஆமென். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஆண்டவர் இந்த 2வது நாளில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆமென் அற்புதம் நடக்கும்படியாக அப்பா உடைய பரிசுத்த பிள்ளையா இயேசுவின் நாமத்தினால உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் கிரியை செய்யுங்க. ஆண்டவரே கிரியை செய்யுங்க. ஆண்டவரே அனுகூலமான அடையாளங்களை காண செய்யுங்க. அனுகூலமான அடையாளங்களை காண செய்யுங்க. என்னை எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே எல்லாரும் நெடுமுழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும்
கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க எல்லாரும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல் இந்த 3 நாட்கள் இருக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும். சனிக்கிழமை காலையில் நமக்கு நடக்கிற ஆமேன் அந்த வியாதியஸ்தர்களுக்கான அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும். ஆமேன். பிரத்யட்சமாய் கர்த்தர் அற்புதங்களை காண செய்யணும். ஆமேன். கர்த்தர் அப்படி செய்யும்படி தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சனிக்கிழமை நடக்கிற ஆண்டவரே இந்த விடுதலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம். பரிசுத்தமாக இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, ஆண்டவரே இந்த தொடர் சுத்திகரிப்பு ஜெபத்திலே இந்த 2வது நாளில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னை எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. சபையிலும் தூர இடத்திலும் இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிற இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பள்ளிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெபத்தின் மூலமாய் உண்டாகிற நன்மைகளை கர்த்தர் காண செய்யும். ஒவ்வொருவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. என்னை எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென்.